வாழை திரைப்படத்தை பார்த்துவிட்டு வாழ்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இதயம் நிறைந்த நன்றி. பரியேறும் பெருமாள் முதல் மாமன்னன் வரை தனது படங்களை பார்த்துவிட்டு உடனே முதலமைச்சர் பாராட்டுவதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் நெகிழ்ச்சி. மாநில பாடத்திட்டங்கள் தரமாகத்தான் உள்ளன. யுபிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் கூட மாநில பாடத்திட்டத்தில் இருந்துதான் கேள்வி கேட்கின்றனர். மாநில கல்வி தரம் குறித்த ஆளுநர் RN ரவியின் பேச்சுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதால் டெங்கு ஒழிப்பு பணியில் 22,000 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஓராண்டில் மட்டும் 11,743 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்படைந்த நிலையில் 4 பேர் உயிரிழப்பு என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சிலர் விமர்சித்தாலும் பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் புயலில் அடித்துச் செல்லும் காகிதம் போன்றது என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. கூவம் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் கடிதம். காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் எழுதிய கடிதத்திற்கு உரிய பதிலளிப்பேன் என சென்னை மேயர் பிரியா பதில். தாவேக மாநாடு முன்னேற்பாடுகள் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து 21 கேள்விகளை முன்வைத்த விக்கிரவாண்டி காவல்துறை. காவல்துறை அனுமதி கிடைக்காத நிலையில் திட்டமிட்டபடி செப்டம்பர் 23 தாவேக மாநாடு நடைபெறும் என நிர்வாகிகள் உறுதி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான செந்தில் பாலாஜி வழக்கில் கீழமை நீதிமன்ற விசாரணை தொடர்ந்து கண்காணிக்கப்படும். கீழமை நீதிமன்ற விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடான விஜயவாடா. படகில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல். மீண்டும் மாலை 6 மணிக்கு ஆங்கில செய்திகளில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மை இந்தியா நியூஸ் 24/7. இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.